Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா have and have got இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வந்து எப்போ எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டென்ஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து have gotன்றது வந்து பொசஷன் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப், இல்னஸ், அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த மாதிரி டாபிக் வரப்போ வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து have gotடையும் ஒரே மாதிரி சென்டென்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்க அந்த ரெண்டு வேர்ட்ஸுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் தே ஹேவ் அ நியூ கார் இல்லைன்னா தே ஹேவ் காட் அ நியூ கார், இது ரெண்டுமே சேம் தான். லைக்வைஸ் லிசா ஹேஸ் 2 brothers, லிசா ஹேஸ் காட் 2 brothers, இது எல்லாமே சேம் தான். ஸோ அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸில் கொடுத்துருக்க எல்லாத்துக்குமே ஹேவ் அல்லது ஹேவ் காட் வந்து ஒரே மாதிரி மீனிங் தான் தரும். நம்ம வந்து இந்த ஹேவ்ன்ற வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து அந்த மாதிரிலாம் வந்து இந்த பொசிஷன் இந்த மாதிரி வர்ற வேர்ட்ஸுக்கெலாம் வந்து நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, சென்டென்சஸ் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மீனிங்ஸோட அதை வந்து கண்டினியூஸ் ஃபார்மில் வந்து சொல்லக்கூடாது. ஸோ வி ஆர் என்ஜாயிங் அவர் ஹாலிடே அப்போ இருக்கப்போ வந்து வி ஹேவ் அல்லது வி ஹேவ் காட் அ நைஸ் ரூம் இந்த ஹோட்டல், நம்ம ஹாலிடே வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அப்போ வந்து வி ஹேவ் இல்லை வி ஹேவ் காட் அ நைஸ் ரூம் இந்த ஹோட்டல்னு சொன்னோம். அங்கே வந்து வி ஆர் ஹேவிங் எ நைஸ் ரூம், அந்த இடத்துல வந்து கண்டினியூஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பாஸ்ட்ல வந்து நம்ம யூஸ்வலி பாஸ்ட்டை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா ஹேவ் இல்லாமல் ஹேட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே வந்து காட் இல்லாமல் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறப்ப காட் வந்து போடக்கூடாது, ஹேட் மட்டும்தான் போடணும். ஹேவ் காட் அந்த ஹேவ் யூஸ் பண்ணுறப்ப தான் காட் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிசா ஹேட் லாங் ஹேர் வென் ஷி வாஸ் சைல்டு, அவள் குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு நீளமாக வந்து முடி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸை சொல்கிறாங்க. இங்கே வந்து ஹேட் காட் அப்படின்னு போட்டோம்னா அந்த ஃபார்ம் வந்து தப்பாயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே இது வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் நேட்டிவ் சென்டென்சஸ்க்கு வந்து 3 ஃபார்மாக வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அதில் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன் பாருங்கள். டு யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ், ஹேவ் யூ காட் எனி கொஸ்டின்ஸ், ஹேவ் யூ எனி கொஸ்டின்ஸ். இந்த ஹேவ் யூ எனி கொஸ்டின்றது வந்து லெஸ் யூஸ்வல் தான். ஸோ மோஸ்ட்லி இது வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் மூணுமே வந்து ஒரே மீனிங் தான் தருது. பட் அங்கே வந்து ஹேவ் காட்டு, ஸோ டூ இதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் டஸ் ஷி ஹேவ் அ கார், ஹேஸ் ஷி காட் அ கார், ஹேஸ் ஷி அ கார். ஸோ இது வந்து இந்த ஹேஸ் ஷி அ கார்ன்றது லெஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்ற ரெண்டு வேர்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து ஹேஸ் இருக்கிற இடத்துல காட் யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறப்ப டூ அல்லது டஸ் வந்து நம்ம வேர்பு, அதாவது டூ அண்ட் டஸ் வந்து நம்ம சப்ஜெக்ட் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஷீ ஹீ ஷீட்டுன்னு வர்றப்ப டஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நார்மலாக வர்றப்ப வந்து யூ ஐ வி யூ தே அது வர்றப்ப டூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதே வந்து பாஸ்ட்டில் வந்து அந்த கொஸ்டின்ஸை வந்து ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம டிட் இல்லைன்னா டிடன்ட் யூஸ் பண்ணோம். டிட் யூ ஹேவ் அ கார் வென் யூ ஆர் லிவிங் இன் த பாரிஸ், நீங்கள் பாரிஸில் இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து கார் இருந்துச்சான்னு சொல்லி பாஸ்ட்டை கேட்குறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம டிட் இல்லைன்னா டிடன்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ டிட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிடன்ட். ஐ டிடன்ட் ஹேவ் மை ஃபோன் ஸோ ஐ குடன்ட் கால் யூ, என்கிட்ட ஃபோன் இல்லாதனால உனக்கு வந்து என்னால் கால் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்னால் கால் பண்ண முடியலன்றது அவங்க பாஸ்ட்டில் இருந்துட்டு சொல்கிறாங்க. அந்த பாஸ்ட்டில் வந்து அவங்கள்ட்ட வந்து மொபைல் ஃபோன் இல்லை, அதுதான் அந்த ரீசன். ஸோ அதை வச்சு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றதுனால ஐ டிடன்ட் ஹேவ் மை ஃபோன் ஸோ ஐ குடன்ட் கால் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் லாஸ்ட் எக்ஸாம்பிளும். ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஹேவ்ன்ற வேர்டோட நம்ம வேர்ப் வந்து சேர்ந்து எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட், ஹேவ் அ ஷவர், ஹேவ் அ குட் டைம் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்டாக அந்த திங்ஸை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இப்போ வந்து ஹேவ் அ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப ஹேவ் ப்ளஸ் வேர்ப் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஹேவ் காட் வந்து அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஹேவ் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸில் வந்து ஹேவ் காட் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில நேரம் வந்து ஐ ஹேவ் அ சாண்ட்விச் ஃபார் மை லஞ்ச். ஸோ சாண்ட்விச் லஞ்சுக்கு வந்து நான் சாண்ட்விச் கொடுத்துருக்கேன். அந்த சென்டென்ஸும் ஐ ஹாவ் காட் சம் சாண்ட்விச்சஸ் would you like to own, அங்கே வந்து நம்ம ஐ ஹாவ் காட் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். பட் ஐ ஹாவ் அப்படின்றதுக்கு வந்து ஐ ஹாவ் அப்படின்னா அது வந்து நான் சாப்பிட போகிறேன் அப்படின்ற மாதிரி எடுத்தோம். ஸோ அங்கே வந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னா ஆப்வியஸாக நான் அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறேன்னா அங்கே வந்து காட் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அங்கே வந்து ஐ ஹாவ் மட்டும்தான் போடுவோம். ஸோ இதே வந்து ஐ ஹேட் சம் சாண்ட்விச் உனக்கு வேணுமா, அதாவது என்கிட்ட இருக்குது உனக்கு வேணுமானா அங்கே வந்து நம்ம காட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா என்கிட்ட இருக்குது உனக்கு வேணுமா அப்படின்னு நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட கேட்க போகிறப்ப அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறதில்ல, அதை சாப்பிட்றப்ப தான் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோமே தவிர அதை கொடுக்குறப்ப வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறதில்ல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம காட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மற்ற டைமில் வந்து ஹேவோட வந்து நம்ம காட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸில் வந்து ஹேவோட வெர்ப் ஐஎன்ஜி சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது என்னன்னா வி ஆர் என்ஜாயிங் அவர் ஹாலிடே, ஸோ வி ஆர் ஹேவிங் எ கிரேட் டைம். ஸோ நாங்கள் வந்து ஹாலிடேவை என்ஜாய் பண்ணுறோம்,
இங்க இதுக்கு வந்து இது வந்து ஒரு கிரேட் டைம் அந்த மாதிரி எக்ஸாம்பிளில் வந்து we are haveக்கு வந்து ing ஃபார்ம் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வேர்ஸ் மார்க் he is having a shower அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸில் டூ டஸ் டிட் இது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் யூஸ்வலி ஹாவ் அ பிரேக்ஃபாஸ்ட் ஐ டோன்ட் யூஸ்வலி ஹாவ் அ பிக் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நான் வந்து பெருசாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நிறையா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நாட் ஐ யூஸ்வலி ஹேவன்ட் அப்படின்னு வராது. ஸோ ஐ டோன்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வேர் டஸ் கிறிஸ் யூஸ்வலி ஹேவ் லஞ்ச். ஸோ கிறிஸ் வந்து யூஸ்வலாக எங்கே லஞ்ச் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ இது நெகட்டிவ் சென்டென்ஸில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ கிறிஸ் யூஸ்வலி ஹேவ் அ லஞ்ச். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிட் யூ ஹேவ் ட்ரபிள் ஃபைண்டிங் சம்வேர் டு ஸ்டே. நாட் வந்து had you have trouble finding somewhere to stay இந்த மாதிரி வந்து இது வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ did you have trouble finding somewhere to stay. ஸோ இதுதான் வந்து have and have got. ஸோ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு have and have got வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸசைஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கரெக்டான ஆன்சர்ஸ் எதுவோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே வந்து நான் அதோட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஆன்சர்ஸும் நீங்கள் போட்டிருக்க ஆன்சர்ஸும் கரெக்டான ஒரு தடவை வந்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. ஸோ தப்புனா நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.